தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி, நெல்லை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட சற்று உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆண்டிப்பட்டி நகரில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இந்நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்றோடு மழை பெய்ய தொடங்கியது. சாரல் மழையாக தொடங்கிய மழை பின்னர் மிதமான மழையாக மாறி ஆண்டிப்பட்டி, கன்னியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே முதல்வரின் நோக்கம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அமைச்சர் தலைமையில் பொதுப்பணி, நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மதுபோதை பழக்கத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினையில் பட்டியல் இன மக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் வன்னியரசு ஆறுதல் தெரிவித்தார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாது என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கிள்ளியூர் தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணி குறித்த முடிவுகளை டெல்லி தலைமைதான் முடிவு செய்யும் என்று தெரிவித்தார். தாவேகா ஆட்சி 3 மாதங்களுக்கு தாங்குமா என்ற கேள்விக்குறி எழுந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விசிக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு உள்ளிட்டோர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய அவர் தாவேகா ஆட்சி குறித்து வினவியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் எப்போது வேண்டுமானாலும் ஆய்வு செய்வேன் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 மாதங்களில் ஆட்சி கவிழும் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தது குறித்த கேள்விக்கு முதிர்ச்சியான அரசியல் தலைவராக அவர் இப்படி பேசியிருக்க வேண்டாம் என்று பதிலளித்தார். முதல்வர் விஜய்க்கு ஏதாவது நேர்ந்தால் அதிமுக பொறுப்பல்ல என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் தோற்றோமே தவிர மரணிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எத்தனை விஜய் வந்தாலும் தாங்கள் பார்ப்போம் என்றும் ஆர்.பி. உதயகுமார் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்றே தற்போது இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 3 மாதங்களில் கவிழும் என யார் கூறினாலும் அது தவறு என்றார். தாவேகாவிற்கு ஆதரவு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயமாகவே எடுத்த முடிவு என அக்கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாருடைய ஒப்புதலிலும் தாவேகாவிற்கு தாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று திட்டவட்டமாக கூறினார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததிலிருந்து அதிமுகவிற்கு அழிவு தொடங்கிவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் பே. சண்முகம் கூறினார்.
புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த தேர்தலில் அதிமுக இருக்குமா என்பது $1 மில்லியன் கேள்வி என்றும் கூறினார். தமிழகத்தில் நடப்பது தூய ஆட்சி அல்ல, பித்தலாட்ட ஆட்சி என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்பதை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவனும் உணரும் காலம் விரைவில் வரும் என்றார். பாஜகவிலிருந்து சென்றவர்கள் சுயநலவாதிகள் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை தங்களுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவ லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அது தொடர்பாக ஜூன் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக நடிகர் ராகவ லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் தேர்தலில் தான் போட்டியிடுவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் குறித்து பலரும் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஊகங்கள் வலம் வருவதால் இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டித்துள்ளது. விலைவாசி உயர்வு மனிதர் மோடி மீண்டும் ஒருமுறை தன் வேலையை காட்டிவிட்டார் என காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. சிலிண்டர் விலை $29 அதிகரிக்கப்பட்டுள்ளது சாமானியர்களை வெகுவாக பாதிக்கும் என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் குறைவு என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தலைநகர் டெல்லியில் 14.2 கிலோ எடை உள்ள வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை $942 என்றும் உஜ்வலா திட்டத்தின் கீழ் $300 மானியம் அளிக்கப்படுவதால் ஏழ்மையில் உள்ள பல குடும்பங்கள் $642 விலையில் சிலிண்டர் வாங்க முடிகிறது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க 23 கட்சிகள் ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சில கட்சிகள் தனிப்பட்ட காரணங்களால் இந்த கூட்டத்திற்கு வர முடியவில்லை என்று தெரிவித்திருப்பதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், சிபிஎஸ்இ குளறுபடிகள், நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. நம் மாணவர்கள் ரீல்ஸ் மட்டுமே எடுக்க வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது என பிரதமர் மோடி விரும்புவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சிபிஎஸ்இ ஓஎஸ்எம் முறைக்கான ஒப்பந்த நடைமுறையில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றஞ்சாட்டிய மாணவர்கள் சர்தக் சிதாந்த் மற்றும் நிசர்கா அதிகாரி ஆகியோர் ராகுல் காந்தியை சந்தித்தனர். பின்னர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல், நம் நாட்டின் இளைஞர்கள் புலனாய்வு அமைப்பை காட்டிலும் சிறப்பாக செயல்படுவதாகவும் சிதாந்தும் நிசர்காவும் இளைஞர் ஆற்றலுக்கான சான்று என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ குளறுபடி விவகாரங்களில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவருக்கு ஆதரவாக பேசியுள்ளார். தன்னாட்சி அமைப்புகளின் தவறுகளுக்கு அமைச்சர் நேரடியாக பொறுப்பேற்க முடியாது. இருந்தபோதும் கல்வி அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று அமைப்பை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று அவர் கூறினார். அரசு தேர்வு முறையில் முறையான சீர்திருத்தங்களை செய்து வருவதாகவும் ரிஜிஜு பாராட்டியுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே கூறியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்திரில் நடத்திய போராட்டம் பெரும் வெற்றி பெற்றதாகவும் இதில் 7000 பேர் பங்கேற்றதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே அபிஜித் திப்கே மகாராஷ்டிர மாநிலம் சம்பாஜி நகரில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் விரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. அக்கட்சியின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலர் அஜ்மல் சித்திகி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். அபிஷேக் பானர்ஜி சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாகவும் கட்சி நிர்வாகமே சரியில்லை என்றும் அஜ்மல் சித்திகி குற்றஞ்சாட்டியுள்ளார். கர்நாடகாவின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள டி.கே. சிவக்குமார் பெங்களூரு மெட்ரோ ரயிலில் பொதுமக்களுடன் இணைந்து பயணித்தார். முதல்வரின் பாதுகாப்பு வாகனங்கள் சாலை வழியே சென்றால் பெங்களூரு நகரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால்
அதனை தவிர்க்க முதல்வர் DK சிவக்குமார் மெட்ரோ ரயிலில் பயணித்ததாக கூறப்படுகிறது. விதான் சௌதாவில் இருந்து கனகபுரா வரை மெட்ரோவில் பயணித்த DK சிவக்குமார் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பலர் முதல்வருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். டெல்லி நியூ பிரெண்ட்ஸ் காலனியில் உள்ள வீட்டில் பிற்பகலில் திடீரென்று தீப்பற்றியது. 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்ததாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. வீட்டுக்குள் சிக்கியிருந்த 2 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லண்டன் பல்கலைக்கழகத்தில் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உரையாற்றிய போது இந்தியாவில் மாற்று கருத்துடையோர் ஒடுக்கப்படுவதாக கூறி சிலர் கேள்வி எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. அண்மையில் அவர் நீதிமன்றத்தில் கரப்பான் பூச்சிகள் என குறிப்பிட்ட சர்ச்சை கருத்து குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அதை தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவத்திற்கு லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு தேர்வாகியுள்ள இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷியின் நலன் கருதி BCCI தனது விதியை தளர்த்திக் கொண்டுள்ளது. இதன்படி இங்கிலாந்தில் விளையாடச் செல்லும் சூரியவன்ஷியுடன் அவரது தாயும் தந்தையும் உடன் செல்லலாம் என்றும் செலவுகளை வாரியமே ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைபவ் சூரியவன்ஷிக்கு 15 வயது மட்டுமே ஆவதாலும் சிறுவன் என்பதாலும் இச்சலுகையை BCCI அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் போட்டிகளை விளையாடச் செல்லும் இந்திய வீரர்களுடன் உடன் செல்பவர்களுக்கான செலவுகளை BCCI ஏற்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் குறித்து தமிழக அரசு பரிசீலித்து மட்டுமே வருவதாக கூறினார். மதுபானங்களுக்கு கூடுதல் விலை வசூலிப்பது சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் தடுத்து நிறுத்தப்பட்டு முறைப்படி MRP முறைக்குள் கொண்டுவரப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் கூறினார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நுகர்வோரின் பணம் எந்த ஒரு தனிநபருக்கோ கட்சிக்கோ போய் சேரக்கூடாது என்பதில் முதல்வர் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் ஆன்லைன் மூலம் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் முறையை கொண்டுவர அறநிலையத்துறை திட்டமிட்டுள்ளது. அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் அறிவுறுத்தலின் பேரில் மாற்றம் செய்ய ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களை மட்டுமே கோயிலுக்குள் அனுமதிக்கவும், ஓரிரு மாதங்களில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் இதனை நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இணைய வழியாக ஆவணப்பதிவு செய்யும் நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் இந்த முறை ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது இது கட்டாயமாக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் இந்த நடைமுறை மூலம் பொதுமக்கள் ஸ்டார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் இணையதளம் வாயிலாக தங்கள் ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிவித்ததாக ஆளுநரை கண்டித்து மதிமுக சார்பில் சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் பேசிய வைகோ, தமிழக ஆளுநர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். 2016 திமுகவை வீழ்த்தவே வைகோ மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதாக மல்லை சத்யா தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், தோற்று விடுவோம் என தெரிந்தேதான் மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதாக கூறினார். 2016 திமுக கூட்டணியில் இணையவிருந்த தேமுதிக அதில் இருந்து ஏன் விலகியது என்று மல்லை சத்யா விளக்கமளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், முதல்வர் பதவி தருவதாக கூறித்தான் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்குள் கொண்டுவரப்பட்டார் என்று கூறினார். தமிழகத்தில் இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு சுமார் 3 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். கடந்த 3ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் இதுவரை மொத்தம் 3,02,373 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதில் ஆண்கள் 1,35,932 பேரும், பெண்கள் 1,09,278 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 10 பேரும் கட்டணம் செலுத்தியுள்ளனர். தமிழகத்தின் பல இடங்களில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கொடைக்கானலில் பகல் முழுவதும் ஜில்லென மாறிய வானிலையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் விடுமுறை நாளை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜில்லென்ற ஈரமேகங்கள் மலை முகடுகளை வருடிச் செல்லும் வியப்பூட்டும் காட்சிகளை வெகுவாக ரசித்து மகிழ்ந்தனர்.
ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் முதன்முறையாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இது தொடர் தாக்குதல்களின் ஆரம்பம் என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் முறியடிக்கப்பட்டதாகவும் பாதிப்புகள் ஏதும் இல்லை என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகுவிடம் பேசப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் இந்த தாக்குதலால் யாருக்கும் பாதிப்பில்லை என்றும் இஸ்ரேல் மீண்டும் தாக்கினால் இந்த மோதல் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் அவர் கவலை தெரிவித்திருக்கிறார். ஈரானுடன் ஒரு நல்ல இறுதி உடன்படிக்கைக்கு மிக அருகில் இருக்கும் நிலையில் புதிய மோதலை தான் விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் கூறினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய இந்து கோவில்களில் ஒன்றாக கருதப்படும் ஸ்ரீ கணேசா கோவில் ஜெர்மனியின் பெர்லினில் திறக்கப்பட்டது. நியூகோன் பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் சுமார் 20 ஆண்டு கால திட்டமிடல் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு பிறகு பக்தர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 17 மீட்டர் உயரம் கொண்ட கோபுரத்தோடு அமைந்துள்ள கோவில் நன்கொடைகள் மூலம் திரட்டப்பட்ட நிதியில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகை மிக வேகமாக சரிவடைய வாய்ப்புள்ளதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் எச்சரித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஊடகம் ஒன்றின் தரவுகளை சுட்டிக்காட்டி இந்தியாவின் பிறப்பு விகிதம் மாற்று நிலையை விட கீழே சரிந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக நன்கு படித்தவர்கள் அதிகம் இருக்கும் இந்தியாவின் பிறப்பு விகிதம் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலையை தாண்டி குறைந்துவிட்டதாக எலான் மஸ்க் குறிப்பிட்டிருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் வருகைக்கு முன்னதாக ஆயுத தொழிற்சாலை ஒன்றை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ஆய்வு செய்தது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் திங்களன்று வடகொரியா பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அவரின் வருகையை ஒட்டி தன் நாட்டில் உள்ள யுரேனியம் செறிவூட்டு மையம், அணு ஆயுத போர்க்கப்பல் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலையில் அடுத்தடுத்து கிம் ஜாங் ஆய்வு நடத்தியுள்ளார். பசுமை ஆற்றல் உற்பத்தியில் சீனா புதிய உலகளாவிய தொழில்நுட்ப சாதனையை படைத்துள்ளது. அனல் மின் உற்பத்தி நிலையங்களில் 50 விழுக்காடு வரை பசுமை ஹைட்ரஜனை கலந்து முழுமையாக எரிக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்தை சீனா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. இதன் மூலம் நிலக்கரி நுகர்வு மற்றும் கார்பன் உமிழ்வை பாதியாக குறைக்க முடியும் என அந்நாட்டின் CHN எனர்ஜி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காங்கோ மற்றும் உகாண்டாவில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 471 உயர்ந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. காங்கோவில் 452 பேருக்கும் உகாண்டாவில் 19 பேருக்கும் தொற்று உறுதியாக இருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை 82 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 100 புதிய பாதிப்புகளும் 20 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மருமகன் குஷ்னரின் நிறுவனம் அல்பேனியாவில் கட்ட திட்டமிட்டுள்ள சொகுசு விடுதிக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டிரானாவில் நடந்த போராட்டத்தின் போது அந்நிறுவனத்துக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இணைய வரலாற்றிலேயே முதன்முறையாக மனிதர்களின் இணைய பயன்பாட்டை விட செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI செயலிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக கிளவுட்ஃப்ளேர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் தரவுகளின்படி ஒட்டுமொத்த இணைய போக்குவரத்தில் தானியங்கி மற்றும் AI செயலிகளின் பயன்பாடு 57.4 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. சூரியனில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த வெடிப்பால் உருவான சூரிய துகள்கள் மேகம் பூமியை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று பூமியை அடையும் என கணிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பூமியின் காந்தப்புலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவான புவி காந்த புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து வட இந்தியா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் அரோரா எனப்படும் வானியல் ஒளிக்காட்சிகள் தென்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் கனமழை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவு இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
இடியுடன் கூடிய கனமழை மற்றும் காற்றின் வேகத்தால் பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக கடலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னையில் 104 டிகிரியும், தொண்டியில் 103 டிகிரியும், வேலூர், நாகையில் 102 டிகிரியும் வெயில் கொளுத்தியது. இதேபோன்று தஞ்சை, திருச்சி, மதுரை, திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழையால் முக்கிய அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்திருக்கிறது. மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட முக்கிய அருவிகளில் நீர்வரத்து உயர்ந்துள்ள நிலையில் அருவிகளின் இயற்கை அழகையும் இதமான காலநிலையையும் ரசிக்க உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அருவி பகுதியில் இரும்பு தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நீர்வரத்து அதிகரித்துள்ள போதிலும் பாதுகாப்பு பணிகளும் தொய்வின்றி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தென்காசி மாவட்டம் குற்றால பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பழைய குற்றால அருவியில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது இந்த சீசனில் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட முதல் வெள்ளப்பெருக்காகும். இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. அருவிக்கு செல்லும் முக்கிய வழிப்பாதை மூடப்பட்டதோடு சுற்றுலா பயணிகள் யாரும் உள்ளே செல்லாதவாறு வனத்துறை மற்றும் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல மற்ற அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து சீரான பிறகே மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ந்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆண்டிப்பட்டி நகரில் நேற்று காலை முதலே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இந்நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்றோடு மழை பெய்ய தொடங்கியது. சாரல் மழையாக தொடங்கிய மழை பின்னர் மிதமான மழையாக மாறி ஆண்டிப்பட்டி, கண்ணியப்பிள்ளையப்பட்டி, ராஜதானி, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இந்த மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த கனமழை வெளுத்து வாங்கியது. கந்தர்வக்கோட்டை, பழைய கந்தர்வக்கோட்டை, புதுநகர், பிசானத்தூர் உள்ளிட்ட ஊர்களில் பெய்த திடீர் மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடுமையான கோடை வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சனையை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களோடு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் குடிநீர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் குடிநீர் விநியோகம் மற்றும் மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். மின்சாரம் கிடைக்கல, விவசாயம் பாதிச்சிச்சு, ரொம்ப தண்ணியாவது வரும், வீட்டுக்கு தண்ணி குடிக்கலாம், தண்ணியும் கிடைக்கல. மின்சாரம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும், எங்களுக்கு விநியோகம் கரெக்டா பண்ணணும் சார். ரெண்டாவது தண்ணி எங்களுக்கு வேணும். மக்கள் அங்கேயும் இங்கேயும் அலையிறோம். விவசாயம் பாதிச்சு போச்சு. காரக்குறிச்சியில எல்லாம் பயிர் எல்லாம் அழிஞ்சும் போச்சு. மக்களும் இன்னுமே அழிஞ்சு ஒழிஞ்சு போகுது. தண்ணி வரணும். எந்த கட்சி ஆண்டாலும் சரி, ஆளுங்கட்சி ஆளும் போது இந்த கண்டனம் தீர்வு கரெக்டா வரணும். நிரந்தர தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு. ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். முன்னதாக விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயானத்தை பயன்படுத்துவது தொடர்பாக இருதரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் பட்டியலின மக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சர் வன்னியரசு ஆறுதல் தெரிவித்தார். ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதை மீண்டும் நான் இந்த வருகின்ற 18ஆம் தேதி கூடுகிறது. அந்த கூட்டத்தொடரிலே நான் கட்டாயம் அதை பேசி அதை கொண்டு வருவதற்கான
எல்லா முயற்சிகளும் செய்யும். முதல்வர் அவர்களிடம் இந்த ஒரு 2-3 நாளில் நாங்கள் வந்து இது அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம் இது சம்மந்தமாக பேசுறதுக்கு. ஆகவே கட்டாயம் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டம் நம்முடைய ஆட்சி நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கின்ற இந்த ஆட்சியிலே அது நிறைவேறும். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடை அணிவித்ததாக ஆளுநரை கண்டித்து மதிமுக சார்பில் சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய வைகோ தமிழக ஆளுநர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு சுமார் 3 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த 3ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் இதுவரை மொத்தம் 3,03,373 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதில் ஆண்கள் 1,35,932 பேரும், பெண்கள் 1,09,278 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 10 பேரும் கட்டணம் செலுத்தியுள்ளனர். மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 50,373 மாணவர்கள் பதிவு செய்திருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் டாஸ்மாக் பார் அருகே வெட்டுக்காயங்களோடு மீட்கப்பட்ட நவீன் என்ற இளைஞர் உயிரிழந்ததாக கூறி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டார். அப்போது அவரது உடலில் அசைவு இருந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவில் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது உறுதி என்று மருத்துவமனை நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. சாலையில் மேடு பள்ளங்களால் ஏற்பட்ட அசைவை உறவினர்கள் தவறாக புரிந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த கொலை வழக்கு தொடர்பாக மதன்ராஜ், சரவணகுமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எண்ணூரில் மதுக்கடைக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். எண்ணூர் நேரு நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை அப்புறப்படுத்த வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. வழிபாட்டு தலம் அருகே மதுக்கடை அமைந்திருப்பதால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சாலை ஓரங்களிலேயே அமர்ந்து மது அருந்துபவர்களால் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் புகார் கூறினர். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, டெல்லியில் தென்னிந்தியாவுக்கு போதிய அரசியல் பலம் இல்லை என்றும் தென்னிந்தியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருக்க விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாட்டை பிரிக்க முயலாதீர்கள் என்று கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டின் உயரிய பதவிகளில் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் உள்ளதை சுட்டிக்காட்டி அரசியல் லாபத்துக்காக பிராந்திய பிரிவினையை தூண்ட வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் பிரதமர் மேற்கிந்தியாவைச் சேர்ந்தவர் என்றும், குடியரசுத் தலைவர் கிழக்கிந்தியாவைச் சேர்ந்தவர் என்றும், துணை குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ குளறுபடி விவகாரங்களில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவருக்கு ஆதரவாக பேசியுள்ளார். தன்னாட்சி அமைப்புகளின் தவறுகளுக்கு அமைச்சர் நேரடியாக பொறுப்பேற்க முடியாது. இருந்தபோதும் கல்வி அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று அமைப்பை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று அவர் கூறினார். அரசு தேர்வு முறையில் முறையான சீர்திருத்தங்களை செய்து வருவதாகவும் ரிஜிஜு பாராட்டியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள வர்க்கலா ரயில் நிலையத்தில் பலத்த மழை மற்றும் காற்றால் மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு தகடுகள் உடைந்து ரயில் தண்டவாளம் அருகே விழுந்தன. இந்த சம்பவத்தால் பயணிகள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று மாலை வர்க்கலா ரயில் நிலையத்தில் பலத்த காற்றோடு மழை பெய்தபோது ரயில் நிலையத்தின் மேற்கூரை இரும்பு தகடுகள் உடைந்து கீழே விழுந்தன. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. டெல்லி நியூ பிரெஞ்ச் காலனியில் உள்ள வீட்டில் பிற்பகலில் திடீரென தீப்பற்றியது. 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்று உயிரிழந்ததாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. வீட்டுக்குள் சிக்கியிருந்த 2 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டித்துள்ளது. விலைவாசி உயர்வு மனிதர் மோடி மீண்டும் ஒருமுறை தன் வேலையை காட்டிவிட்டார் என்று காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. சிலிண்டர் விலை 29 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருப்பது சாமானியர்களை வெகுவாக பாதிக்கும் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. மோடியின் நோக்கம் மிகவும் தெளிவானது என்றும் மக்களிடமிருந்து பணத்தை பறிப்பது, தனது பணக்கார நண்பர்களின் கஜானாவை நிரப்புவதுதான் அந்த நோக்கம் என்றும்
காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரும் கடும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் தங்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதை குறைத்து பொது போக்குவரத்திற்கு மாறி வருகின்றனர். வியன்னா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ரயில் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இச்சூழலில் ஆஸ்திரியா, ஜெர்மனி மற்றும் லித்துவேனியா ஆகிய நாடுகள் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் பொது போக்குவரத்து கட்டணங்களை பாதியாக குறைத்தும் சலுகைகளை அறிவித்தும் வருகின்றன. தற்காலிக குறைப்புகளை விட வலுவான ரயில் கட்டமைப்பை உருவாக்குவதே இதற்கு நிரந்தர தீர்வாக அமையும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்தனர். அமெரிக்காவில் பீஸா டெலிவரி செய்ய சென்ற தெலங்கானா இளைஞர் திட்டமிட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் வட பிலடெல்பியாவில் தெலங்கானாவைச் சேர்ந்த 28 வயது அன்ஷுல் நள்ளிரவில் பீஸா டெலிவரி செய்ய முயன்றபோது முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் தலையில் சுடப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திட்டமிட்டு பீஸா ஆர்டர் செய்து ஆள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு வரவழைத்து அவர் கொலை செய்யப்பட்டதாக அன்ஷுலின் குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அன்ஷுல் கொலைக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் அவரது உடலை இந்தியா அனுப்ப தேவையான உதவிகளை செய்து வருகிறது.